வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாத சிம்மராசி பலன் பகுதி 2. இந்த அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று தமிழ் மாதமான ஐப்பசி மாதம் பிறக்கிறது. முக்கியமாக சிம்மராசி மக்களின் பொது பலன், தொழில் மற்றும் பொருளாதார நிதி கணிப்பு சார்ந்த பதிவுகளை பகுதி 1இல் பார்த்து கேட்கவும். சிம்மராசி பலன் பகுதி 2. இப்பதிவில் சிம்மராசியின் காதல், திருமணம், தனிப்பட்ட உறவுகள், குடும்பம், நண்பர்கள், ஆரோக்கியம் மற்றும் பரிகார ஆலோசனை கணிப்புகளை இந்த பதிவில் நாம் பார்ப்போம். இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. சிம்மராசி மக்களின் காதல், திருமணம், தனிப்பட்ட உறவுகள் என்று பார்க்கும் பொழுது சிம்மராசி மக்களின் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை தங்களின் 5ஆம் வீட்டின் அதிபதியான குரு பகவான் வியாழன் தங்களுக்கு 10ஆம் வீட்டில் இருக்கிறார். செவ்வாய் 11ஆம் வீட்டில் இருந்து 5ஆம் வீட்டை பார்வை செய்கிறார். இந்த 2 கிரக காரணிகளும் உங்கள் காதல் உறவுகளில் சில ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தும் என்று தெரிகிறது. நீங்கள் நிறைய சாதிக்க விரும்புகிறீர்கள் என்றாலும் மற்றும் உங்கள் அன்புக்குரியவருடன் முடிந்தவரை அதிக நேரத்தை செலவிட அவரும் விரும்புகிறார், நீங்களும் விரும்புகிறீர்கள். அதே நேரத்தில் சூழ்நிலைகள் உங்களை அவ்வாறு செய்வதிலிருந்து தடுக்கின்றன. இது சில நேரங்களில் உங்களை எரிச்சலடைய செய்யும். இது நல்லதை விட அதிக தீமையை உருவாக்கலாம் என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். எனவே உங்களின் உணர்ச்சிகளை, இந்த காதல் உணர்ச்சிகளை கட்டுக்குள் வைத்திருங்கள். உங்கள் அன்புக்குரியவரை பார்க்கும் பொழுது அவர்களிடம் அன்பான மற்றும் இனிமையான விஷயங்களை சொல்லுங்கள். இனிமையான நேரங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்கள் தேவையின்றி உயர்த்தி பிடித்து நீங்கள் சுமக்காதீர்கள். அதே நேரத்தில் தேவையின்றி அவர்களை வருத்தப்படுத்தவும் நீங்கள் முயற்சிக்காதீர்கள். ஒவ்வொருவரும் அவரவர் காதல் உறவிலும் இத்தகைய நேரங்கள் நிகழ்கின்றன என்பதை நீங்கள் உணர வேண்டும். இந்த நேரத்தை கடக்க முயற்சி செய்யுங்கள் மற்றும் நல்ல நேரங்களை எதிர்நோக்கவும். நல்ல நாட்கள் வெகு தொலைவில் இல்லை, அருகிலேயே இருக்கிறது. இறுதியில் காட்சிகள் யாவும் மாறும். காதல் உங்களுக்கு மனைக்கும், மகிழ்ந்து வாழ்வீர்கள். சுக்கிரன் தங்களின் 3வது வீடான துலாம் ராசியில் நுழையும் போது உங்கள் காதல் உறவில் உங்கள் நண்பர்கள் அதிக முக்கியத்துவம் பெறுவார்கள். மேலும் ஒரு சிறப்பு நண்பர் உங்களுக்கு நெருக்கமாக இருப்பார். சிம்மராசி மக்களில் சிலர் இன்னும் தனிமையில் இருந்தால் இந்த மாதத்தின் 2ஆம் பாதியில் யாராவது உங்கள் இதயத்தில் ஒரு வழியை கண்டு உள்நுழைவார்கள். சிம்மராசி திருமணமானவர்கள் என்று வரும்பொழுது சூரியன் முதல் வீட்டில் சஞ்சரிப்பதாலும் சனி பகவான் 7ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதாலும் சமசப்தக யோகம் ஏற்படுவதால் கணவன் மனைவி இடையே புரிதலற்ற சூழ்நிலையால் சச்சரவுகள் மோசமடையக்கூடும் என்பதால் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. மேலும் ராகு பகவான் 8ஆவது வீட்டில் இருக்கிறார். எனவே உங்கள் மாமியாருடன் சாதாரணமாக அன்புடன் தொடர்பு கொள்ளவும். உங்கள் கணவருடன் மகிழ்ச்சியாகவும் இருப்பது அவசியமாகிறது. சூரியன் 2ஆம் வீட்டிற்கு மாறும்பொழுது இந்த மாதத்தின் 2ஆம் பாதியில் உங்களுடைய தம்பதியினுடைய நிலைமை மேம்படும். உங்கள் வாழ்க்கை துணை உங்களை ஆரம்பத்திலிருந்து மரியாதையுடனும் அர்ப்பணிப்புடனும் அன்புடனும் நடத்துவார். இதனால் உங்கள் உறவை மேம்படுத்தும் என்பதால் நீங்கள் அவர்களை நன்றாக உணர வேண்டும். அவர் மேல் அன்புடன், பரஸ்பர அன்புடன் நீங்கள் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சிம்மராசி மக்களின் குடும்பம் மற்றும் நண்பர்கள் என்று பார்க்கும்பொழுது இந்த மாதம் சிம்மராசி மக்களின் குடும்பத்திற்கு உகந்ததாக இருக்கிறது. சுக்கிரன் கேதுவுடன் சேர்ந்து மாத தொடக்கத்தில் 2ஆம் வீட்டில் அமர்வதால் இதனால் குடும்பத்தில் அன்பு இருக்கும். ஒரு பெரிய சுப நிகழ்ச்சி குடும்பத்தில் செயல்படக்கூடிய சூழல் இருக்கிறது. இதனால் சிம்மராசி மக்களின் வீடு உறவின் மக்களால் நிரப்பப்படும். செவ்வாய் பகவான் 11ஆம் வீட்டில் அமர்ந்து உங்களின் 2ஆம் வீட்டை பார்ப்பார். வீட்டில் உள்ளவர்கள் பணத்தை பெற கடினமாக உழைக்க வேண்டியதில்லை. வீட்டின் நிதி நிலைமை சாதகமாகவும்
பணப்பற்றாக்குறை இல்லாமலும் இருக்கும். 2ஆம் வீட்டின் அதிபதியான புதன் மாத தொடக்கத்தில் 12ஆம் வீட்டில் அமர்வதால் வீட்டு தேவைகளுக்கு செலவுகள் உண்டாகும். புதன் கன்னிராசியில் 2ஆம் வீட்டில் சஞ்சரிக்கும் இந்த நேரத்தில் குடும்பம் ஒன்றாகவும் குடும்பத்தின் அன்பான பேச்சுகள் உருவாகி உங்கள் அன்புக்குரியவர்களை நெருக்கமாக வைத்திருக்கும். 4ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் 11ஆம் வீட்டில் அமர்வார். இதன் விளைவாக சொத்து வாங்குதல் மற்றும் விற்பது வீட்டின் நிதி நிலைமையை மேம்படுத்தும். குரு பகவான் வியாழன் மாதம் முழுவதும் உங்களின் 4வது மற்றும் 2வது வீடுகளை பார்வை செய்வார். இந்த நேரத்தில் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் சமநிலையை அவர் கொண்டு வருவார் மற்றும் அனைவரிடையே அன்பையும் பாசத்தையும் அதிகரிக்கவும் செய்வார். 3ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் மாத தொடக்கத்தில் உங்கள் 2ஆம் வீட்டிற்கும் 3ஆம் வீட்டிற்கும் நுழைவதால் உங்கள் உடன்பிறப்புகளுக்கு சாதகமாக இருக்கும் இந்த சூழல். நீங்கள் வேலையில் வெற்றி பெறுவீர்கள். இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். மாதத்தின் முதல் பாதியில் உங்கள் உறவினர்கள் உங்களுக்கு உதவுவார்கள். 2வது பாதியில் அவருக்கு நீங்கள் உதவ தயாராக இருப்பீர்கள். இது சகோதரர்களுக்கிடையில் ஒரு நல்ல இணக்கத்தை ஏற்படுத்தும். இது உங்கள் உடன்பிறப்புகளை உங்களுடன் நெருக்கமாக்கும் மற்றும் உங்கள் பரஸ்பர தொடர்புகளை மேம்படுத்தும். சிம்மராசி மக்களின் ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்போது இந்த மாதம் சிம்மராசி மக்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நன்றாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் 8வது வீட்டில் ராகு நிலை காரணமாக நீங்கள் சில விவகாரங்களில் கவனம் செலுத்த வேண்டும். தேவையற்ற பயணங்கள் மிகவும் சோர்வு மற்றும் உடல் துன்பத்தை ஏற்படுத்தும். முக்கிய பயணங்களை திட்டமிட்டபடி மேற்கொண்டு செயல்படுங்கள். 2ஆம் வீட்டில் கேதுவும் 8ஆம் வீட்டில் ராகுவும் இருப்பதால் உங்களுக்கு வெளியில் சாப்பிட்ட உணவுகள் விஷமாகும் வாய்ப்பு இருக்கிறது. ஆரிய உணவுகளை எடுத்துக்கொள்ளாதீர்கள். அதேபோல் மாமிச உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். எனவே உங்கள் உணவை சரியான கட்டுப்பாட்டில் நீங்கள் வைக்க வேண்டும். சரியான நேரத்தில் உணவை எடுத்து சரியான அளவை உட்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். சிம்மராசி மக்கள் அதிகமாக சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். இந்த நேரத்தில் வறுத்த உணவுகள், காரமான உணவுகள் மற்றும் பழைய உணவுகளை தவிர்க்கவும். இந்த வழியில் நீங்கள் செயல்பட்டால் தாங்கள் நல்லதொரு ஆரோக்கியமாக உடல்நல பிரச்சனைகள் ஏதுமின்றி நலமாக வாழ முடியும். மேலும் நீங்கள் அதிகம் கஷ்டப்பட வேண்டியதில்லை. இந்த மாத தொடக்கத்தில் உங்கள் ராசி அதிபதியான சூரியன் உங்கள் முதல் வீட்டில் அமர்வதால் உடல் ஆரோக்கியம் மேம்படும். மாதத்தின் பிற்பாதையில் சூரியன் 2ஆம் வீட்டிற்கு சென்று ராகு கேதுவால் தாக்கம் செலுத்தினாலும் ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள் யாவும் குறையும் சூழல் இருக்கிறது. இதன் விளைவாக உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி சில நேரங்களில் பாதிக்கப்படலாம். எனவே நோயிலிருந்து உங்களை பாதுகாக்க தங்களின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் ஊட்டச்சத்துக்களை நீங்கள் உட்கொள்ள வேண்டும். 2வது வீட்டில் செவ்வாய் மற்றும் வியாழன் சூரியனின் அம்சத்தால் மாதத்தின் 2ஆம் பாதியில் ஆரோக்கியம் மேம்படும். மேலும் உங்கள் சொந்த ஆன்மீக சக்தியின் அடிப்படையில் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் என்று நம்பலாம். சிம்மராசி மக்களுக்கு இந்த மாத ஆலோசனை என்பது, சிம்மராசி மக்களாகிய நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் திறமையை நம்புவது மற்றும் உங்களுக்கு வரும் எந்த வாய்ப்பையும் விட்டுவிடாமல் மிக கவனமாக இருந்து அவற்றை அதிகம் பயன்படுத்துங்கள். சிம்மராசி மக்களின் வெற்றிக்கான பாதை உங்கள் கதவை தட்டுகிறது என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களின் கண்களையும் மனதையும் காதுகளையும் திறந்து வைத்துக்கொண்டு கால நேரம் வரும்போது ஆதாயத்தை கைப்பற்றுவதுதான். இந்த மாதம் இந்த மக்கள் தங்கள் வேலையில் வெற்றியை பெறுவதற்குண்டான சூழல் இருக்கிறது. வேலையில் இருந்து தங்கள் குடும்பத்தின் உறுதியான வாழ்க்கையை இவர்களால் மேம்படுத்த முடியும். மேலும் இவர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கும் சம்பளமானது நிதி ஆதாயத்தை பெறுவதற்கான சூழலும் இருக்கிறது. இவர்களின் கடின உழைப்பு மற்றும் அனுபவத்தை பயன்படுத்தி வெற்றியும் பாராட்டையும் நீங்கள் அடைய முடியும். சிம்மராசி மக்கள் தங்களின் ஒவ்வொரு பணியும் ஆர்வத்துடன் செய்து முடிப்பதால் உங்களுடைய சூழ்நிலை யாவும் உங்களுக்கு உகந்ததாக சாதகமாக மேம்பட்டு உயரும். வியாபாரம் செய்யும் சிம்மராசி மக்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எந்த ஒரு அரசாங்க அதிகாரியும் வருத்தப்படுவதற்கு முனைய வேண்டாம். அதற்கு பதிலாக ஒவ்வொரு சூழ்நிலையும் புத்தி கூர்மையுடன் பணிவுடனும் மென்மையாக கையாள பழகுங்கள். இவை யாவும் உங்களுக்கு வணிக வளர்ச்சிக்கு உதவும். சிம்மராசி மக்களாக நீங்கள் ஒரு கடின உழைப்பால் என்பதை மறக்க வேண்டாம். உங்கள் முயற்சிகளை சரியான திசையில் நீங்கள் குறிவைத்தால் இந்த மாதம் உங்களுக்கு வியாபாரத்தில் வெற்றியையும் நல்லதொரு ஆதாயத்தையும் பெற்று நலமுடன் வாழ முடியும். மற்றும் ஒவ்வொரு நாளும் செம்பு பாத்திரத்தில் சூரிய பகவானுக்கு நீரை வழங்குங்கள். சூரியனை வந்தனம் செய்யுங்கள். அவரது மந்திரத்தை ஜபியுங்கள்.
சூரிய பகவானின் பீஜ மந்திரத்தை தினமும் ஓதுவது பலன் தரும். செவ்வாய்க்கிழமைகளில் முருகனையும் அனுமரையும் வணங்கி அவனது நாமத்தை உச்சரிங்கள். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்புகள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்திராய ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபரண ஐஸ்வர்யை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நாம் முன்னோர்களை மனமுந்து போற்றுவோம். வணக்கம். நன்றி.